மணப்பாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணி தள்ளி விட்றாதீங்க. ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் என்ன சொயிட்டி. நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போமோ 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போமோ 2 மரம் வச்சோம். அந்த மரத்தோட நிலைமை நீங்களே பாருங்கள். நம்ம மரத்துக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மரத்துக்குள்ளே ஃபுல்லாக குப்பையாகவும் குப்பை தொட்டியும் நம்ம மரத்துக்குள்ளே தள்ளி விட்டுருக்காங்க. மரத்துக்கு தண்ணியே போகாமல் இருந்துருக்குது. இன்னொரு மரத்துக்கு போகிற தண்ணி பார்த்திங்கன்னா ட்ராக் மாதிரி வேறு சைடு போகுது. அந்த மரத்தை பாருங்களேன், இலையெல்லாம் அப்படியே பட்டு போயிடுச்சு. மரத்துக்கே தண்ணி போகாமல் இந்த இலையெல்லாம் பாருங்களேன் எப்படி வாடி போயிடுச்சுன்னு. பார்க்குறதுக்கு மனசுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இனி இந்த மரத்துக்கு நடக்கக்கூடாதுன்னா அது வீடியோ பார்க்குற உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மரம் வச்ச இடம் பார்த்திங்கன்னா கடற்கரை பக்கத்தில் 2 மரத்தையும் வச்சுருக்கோம். ஆனால் என்னோடய வீடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால் என்னால் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்க்க முடியாது. எப்போவாது ரொம்ப ரேராக தான் வருவேன். அப்போ பார்த்து தான் மரத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து பார்த்து பிடிச்சி விட்டுட்டு போவேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மரம் வச்சு 1 வருஷம் கிட்ட ஆகுது. 2 மரத்துக்கும் கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 நேரம் 30 நேரம் கிட்ட வந்து மரத்துக்கு பாத்தி பிடிச்சி விட்டுருப்பேன். ரெகுலராக என்னால் வந்து பார்க்க முடியாது. பாத்தி சில சமயம் மாறி போயிருக்கும். அந்த நேரம் வந்து பாத்தி பிடிச்சி விடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் இந்த மரத்து பக்கமே வர முடியல. அதனால தான் பார்த்திங்கன்னா பாத்திலாம் மாறி தண்ணியே போகாமல் மரம் வறண்டு போயிடுச்சு. வீடியோ பார்க்குற நீங்கள் சிலுவையில் பக்கம் எப்போ வந்தாலும் சரி, இந்த கிணத்து பக்கம் எப்போ வந்தாலும் சரி, ஒரு எட்டு லேசாக மரத்தை பாருங்கள். மரத்துக்கு தண்ணி ஒழுங்காக போகுதான்னு பாருங்கள். அப்படி ஒழுங்காக போகலை, பாத்தி தப்பாக போகுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே வந்து சரி செஞ்சுருவேன். எல்லாம் இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். வந்து மரத்தை உடனே பார்த்துருவேன். நான் இன்னும் எத்தனை நாள் இந்த ஊரில் இருக்க போகிறேன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் போகிறதுக்குள்ளே இந்த மரத்தை ஓரளவு நல்லபடியாக வளர்த்து விட்டுறணும். ஏன்னா இப்போ இது சின்ன மரமாக இருக்குது. எந்த பிரச்சனாலும் டக்குன்னு வாடி போயிடும், பட்டு போயிடும். உறவு நல்லா வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனாலும் அது தாங்கி தன்னைத்தானே அது பாதுகாத்து வளர்ந்துடும். அது அளவுக்கு நம்ம இந்த மரத்தை ஓரளவு வளர்த்து விட்டுறணும். அப்படியாது மக்களே, ஃபைனலாக பாத்தி பிடிச்சி விட்டாச்சு நம்ம மரத்துக்கு. பாருங்கள், இப்போ முந்தி எப்படி இருந்து பாத்தி பிடிக்கிறதுக்கு முந்தி எப்படி இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாத்தி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம மரத்துக்கு தண்ணி சூப்பராக போகும். நம்ம மரமும் சூப்பராக வளர்ந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் வச்ச மரம், சாரி 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண வச்ச மரம். இது பார்த்தீங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண வச்ச மரம். 2 மரத்துக்கும் நல்லபடியாக பார்த்து பிடிச்சி விட்டாச்சு. ஃபைனலாக வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கையை காலை கழுவிட்டு மண்வெட்டியை கழுவிட்டு வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. மக்களே இந்த மரம் நல்லபடியாக வளர்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் மரத்தை ஒரு எட்டு பாருங்கள். மரத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ மெசேஜ் பண்ணிடுங்க. நான் உடனே பார்த்து மரத்துக்கு என்ன பிரச்சனையோ அதை சரி செஞ்சுருவேன். எனவே நல்லா இருப்போம், நல்லது பண்ணும், நல்லது நடக்கும்.